ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த கஞ்சி எப்படி நம்ம சுலபமாக வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கருப்பு கவுனி அரிசியை நம்ம நைட்டே ஊற போட்டு வச்சிடணும். மார்னிங் பார்த்திங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு வேக வச்சு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அரிசி நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தாளிச்சிட்டு அந்த நம்ம வேக வச்ச கஞ்சியை இதில் ஆட் பண்ணி நம்ம தேவையான அளவு நமக்கு தேங்காயையும் நம்ம மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கருப்பு கவுனி கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கஞ்சியை ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த கஞ்சியை அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டாக எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம்.